வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ பஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு பயோகிராஃபிக்கல் மூவியாக ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிருக்க தி ஸ்மாஷிங் மிஷின் படத்தினுடைய எமோஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் தான் சொல்லணும். ஏன்னா ராக்கோட லுக்கே வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய லெவலில் இருந்தது. ஏன்னா இது உண்மையாகவே ராக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் இந்த ட்ரெய்லர் கட்லாம் இருந்தது. எனக்கு ஒரு சில பேர் சொன்னக்கப்புறம் தான் என்னடா இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி இருந்தது. அதேமாதிரி இந்த படத்துக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் சில விஷயங்களும் பேசப்பட்டு வந்தது. ஸோ இந்த படம் உண்மையாகவே அவார்டு ஒர்த்தியான படமா இல்லையன்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். தி ஸ்மாஷிங் மிஷின் படத்தை இயக்கியிருக்காரு ரோனி ஹார்லின். ஸோ இந்த படமானது மார்க்கிர் அப்படின்ற ஒரு மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட் மற்றும் UFC ஃபைட்டர் பற்றின ஒரு வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய படமாக அமையுது. ஸோ அவருடைய வாழ்க்கை தான் தழுவி எடுக்கப்பட்ட படம் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து மார்க்கிர் அப்படின்றோடைய விஷயத்தை நாம் தெரிஞ்சது படத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல அனுபவம் நல்லா இருந்தால் சொல்லி ஆகணும். ஏன்னா மார்க்கின்றது தன்னுடைய வாழ்க்கையில் படாத கஷ்டமே இல்லை. அதாவது ஸ்டார்டிங்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் போக போக அவர் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய ஹாஸ்பிட்டலைஸு, அப்புறம் நிறையா ரூமர்ஸு, நிறைய அவர் மேலே ப்ரோபகேண்டா, நிறைய ட்ரால்ஸு, இது மாதிரி எல்லாத்துக்கும் உட்பட்டு அதுக்கப்புறம் தான் அவர் யாருன்ற விஷயத்தை ஷோ பண்ணார். அவருடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். ஸோ அவருடைய படத்தை எடுத்துக்க, அதுவும் முக்கியமாக டுவைன் ஜான்சன் வந்து எடுக்கும்போது ஏன் இது எடுக்கணுன்ற ஒரு கொஸ்டின் ஒரு இருந்தது இல்லையா, அதுக்கான தீர்வாக இந்த படம் ரிசல்ட் வந்திருக்கும் தான் நான் சொல்லுவேன். சரி, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டுவைன் ஜான்சன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு வர ஆஸ்கரில் இவருக்கான பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இவருக்கு ஆஸ்கர் கொடுக்கறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குன்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மனுஷன் அப்படியே சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, உண்மையாகவே இது வந்து டுவைன் ஜான்சன் தான் அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. அந்தளவுக்கு செம்மையான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயின் பாராட்டுகள் கண்டிப்பாக இந்த படத்தினுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பாராட்டியே ஆகணும். அவருக்கேற்ற மாதிரியான விக்கை செட் பண்ணுறது, அப்புறம் அவருக்கேற்ற மாதிரியான மேக்கப் போடுறது. ஸோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஆஸ்கர் கொடுக்குறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் லுக்கே வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி தான் இருந்தது அவரோட லுக்கு. அப்புறம் அவர் வந்து வெயிட் லாஸும் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நான் மார்க்கியோட சில வீடியோக்கள் பார்த்தேன். அப்படியே மேக்ஸிமம் ஒரு 100% அவருடைய எஃபர்ட்டை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜிங்ஸ்லாம் அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் தன்னுடைய மனைவிக்கிட்ட அவர் உருகி பண்ணுற காதல், அப்புறம் குழந்தைகள். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுவும் முக்கியமாக எமோஷனல் நம்மளை போட்டு தாக்குறாருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு மனுஷன் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. கண்டிப்பாக பேசக்கூடிய லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எமிலி பிளண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹைமரில் ஒரு சூப்பரான சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த படத்துக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆஸ்கர் சான்ஸுக்கு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரி ரொம்பவே பேசக்கூடியதாக வந்து படம் ஃபுல்லாக டுவைன் ஜான்சனோட ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு இன்னொரு கேரக்டர்னால் அது இவங்க தான் சொல்லி ஆகணும். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நிஜமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு மனைவி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டவுன் டு ஒர்த்தாக இருந்தாங்க படம் ஃபுல்லாகவே. அதுவும் சில எமோஷன் சீக்வன்ஸ்லாம் நம்மளை அளவுன்னு வச்சிடுறாங்க. அண்ட் ஊக்குவிப்பாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஊக்குவிக்கிற சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஏன்னா 2 பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம்லேருந்து வர மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவே இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்ட்லாம், முக்கியமாக மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் VFX சீக்வன்ஸு, அப்புறம் CG ஒர்க்லாம், அதேமாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுமாதிரி மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக் இந்த படத்தோட பிளெண்டுக்காக போயிருந்துன்னு தான் சொல்லுவேன். அதுமாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த ஸ்டேஜிங்லாம் காட்டுற விதம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்குற ஏரியாவில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருந்து. நாம் ஒரு ஸ்போர்ட்ஸை உத்து நோக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் கொடுத்தாங்க. டிவியில் பார்த்தா கூட சரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஸ்டேஜிங்கே நல்லா இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜிங்காக அவர் லைஃப் காட்டுற விதத்துலேயே சாப்டர் வைஸாக சொல்கிற விதமாக இருக்கட்டும். அண்டு ஒரு கட்டத்தில் வந்து படத்தில் சின்ன சின்ன காமெடிஸ் இருந்தாலும் சரி, இந்த நிறைய எமோஷன்ஸ் தான் இந்த படத்தினுடைய மெயின் டெப்த்தாக மாறுது. இந்த படத்தில் எமோஷன் ஒர்க் அவுட் ஆகலாம், இந்த படமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. பட் இந்த படத்தில் எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அது காரணம் இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி மற்றவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரி, மற்றவங்களுடைய பங்கேற்பும் சரி இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே இந்த படத்தில் அவங்களுடைய மேக்ஸிமம் ஆஃப் எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் பெட்டர்மெண்ட் இல்லை, இது வந்து ஒரு ஹாலிவுட் படம், அதுவும் பயோகிராஃபிக்கல் படம்ன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்லோபன் தான். ஸோ இந்த படம் ஒரு ஸ்லோபன் படம். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படம் பார்த்தா ரொம்ப நல்லது. நிறைய இடங்களில் ஸ்லோபன் இன்னும் நிறையா இருக்கும். அதேமாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த கான்வர்சேஷன் ஷார்ட்ஸ் வரும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிடுச்சு. அது முடிஞ்ச வரைக்கும் கட்டு போட்டிருக்கலாம். லென்த்தி தாண்டி அவன் நின்று நடந்து போகிறது, உட்காந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லென்த்தி மூமெண்ட்லாம் இருந்தது. ஸோ அந்த மூமெண்ட்ஸோடைய ஷார்ட்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இத்தனைக்கும் படம் 2 hours தான். பட் 2 hours வந்து படம் வந்து கொஞ்சம் லென்த்தாக ஃபீல் ஆகுது.
எனக்கு இந்த படம் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்வைன் ஜான்சனை இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். உண்மையாகவே ஒரு ஒர்த்தியான படம், அதுக்கேற்ற மாதிரியான நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ஆஸ்கர் ரெகக்னேஷன் ஆகக்கூடிய படமாகவும் இந்த படம் மேபி அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.75. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ FDFS with மோகி.